என் பொண்ணு 80 சவரம் நகை கேட்டா சார். 80 சவரம்? அப்புறம் வீடு கேட்டா. 80 சவரம்லாம் எங்களால் போட முடியாது. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார், கூலி வேலை தான். நீங்க எந்த நியாயத்திலேருந்து 80 பவுன் வேணும்னு கேக்குறீங்க? அப்பா நல்லா தெளிவாக தான் சார் இருக்காரு. எங்களால முடிஞ்சது வந்து ஒரு 20 சவரம் தான் போட முடியும். 20 சவரன் 20 சவரமே அதிகம் தான் சார். உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அது சேர்த்து வச்சிருந்தா எங்கேயோ போயிருவேன். 50 சவரம் என்ன சார், எங்கேயோ போயிருக்குமே. தப்புட்டாங்க. வருஷம் 2 பவுன் பண்ணிருக்கலாம், பண்ணல. கையில பெருசா காசு இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து சொல்லுங்க. லோன் எடுத்தா பண்ணுங்கிறீங்க. கடனாளி ஆனா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். ஐயோ, என் பிள்ளைய கடங்காரனாக்க நாங்கள் விட மாட்டோம் சார். அது அவங்க பிரச்சனை. தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்கார ஆகுறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். உங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. பாசம் இருந்தா எது வேணா பண்ணல சார். அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பாசம் இருந்தா அது பண்ணுவான். பண்ணலாமா? அதுக்குன்னு என் பிள்ளைய நீ கடங்காரன் எப்படி சரி, அவனால நீ ஆயிக்கோ கடங்காரனா. இது இவங்க மட்டும் இல்லைங்க, பெத்தவங்களே குத்த சொல்லிதான் ஆகணும். ஏன்னா பாருங்களேன், அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சு அடிமையா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் என் பிள்ளைங்க வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சு கடனை உடனே வாங்கி இந்த காலத்துல ஒரு குழந்தைங்களை பெற்று வளர்க்குறது சாதாரண விஷயமா? அப்படி இருந்துமே வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு உலகத்திலேயே பெரிய செல்வம்னு சொல்ல போனா கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து அந்த கல்வி படிச்சு அதுக்கு தற்கொலையா தான் இருக்குது. அது வேற விஷயம். இவங்களாம் பயோல போட்டுப்பாங்க டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்ட்டு. இந்த மாதிரிலாம் பேர் போடுற அளவுக்கு அவங்கள பார்த்து வளர்த்துருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களை நம்ம கடங்காரனா கூட ஆக்காம விட்டாங்க. அப்புறம் என்னங்க நியாயமா இதெல்லாம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க சாகிற காலம் வரைக்கும் பிரின்சஸ் தான். ஆனா நீங்க அவங்கள பிச்சைக்காரன் ஆக்காம இருந்தா சரிதான். வரதட்சணையால வந்த வன்கொடுமை எல்லாம் அதிகம். அதெல்லாம் இப்ப மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு பையனோட வீட்டுல இருந்து ஒரு பெத்தவங்க வைக்கிற டிமாண்டை விட இப்ப பொண்ணுங்க தான் வீட்லயே டிமாண்ட் வச்சு நீ கடங்காரனா ஆகு, எப்படின்னா ஆகு, நான் சந்தோஷமா வாழணுன்ற ஒரு செல்ஃபிஷ் மைண்டோட இருக்கிறத நினைக்கும் போது எங்க இந்த வரதட்சணைன்றதை திரும்பவும் தலை தூக்கி நின்றுமோ? ஏன்னா கேட்கலாம் இல்லையா? ஏங்க பொண்ணுங்களே இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சிங்க. நாங்களாம் கேட்கறது என்னங்க தப்புன்னு சொல்லி கேட்டா யாராச்சும் பதில் பேச முடியுமா? இல்லை யாராச்சும் ரிப்ளை தான் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இருக்கிறதுலே மோசமான பாவம் என்ன தெரியுமா? பெத்தவங்க வயிறெரிச்சல் இருக்கும்போது நம்ம சந்தோஷமா வாழ நினைக்கிறது தான். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதுமாதிரி நடக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கடுப்பாயிடுச்சு.